கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமருத்துவத்தின் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 17வது வசனம். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஏனென்றால் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை உள்ளங்கையில் கர்த்தர் வரைந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அப்படி பாதுகாத்து பராமரித்து வருவதனாலே நம்மை சேராதவர்கள், அதாவது நமக்கு எதிரானவர்கள், நம்மை அழித்தவர்கள், நமக்கு எதிராக புறப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவங்க எல்லாம் அவங்க மூலமாக வந்ததான எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகளை அனுபவிச்சிருக்கல. இனி அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை விட்டு விலகி போகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், உங்களுடைய ஆவிக்குரியதான வாழ்க்கையில் நீங்கள் எழும்ப முடியாதபடிக்கு, நல்லா ஜெபிக்க, வேதம் வாசிக்க, கிறிஸ்துவுக்குள் வளர, கனி கொடுக்க முடியாதபடி, வரங்கள் வல்லமைகள் நமக்குள்ள செயல்பட முடியாதபடிக்கு நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்த காரியங்கள், இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றோடு புறப்பட்டு வெளியே போகிறது. ஆகவே கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியிலே படைத்தாரோ, எந்த காரியத்தை முன்னிட்டு உங்களை அழைத்தாரோ, அந்த திட்டமும் நோக்கமும் அழைப்பும் ஆண்டவருடைய கிருபையினால் உங்கள் வாழ்க்கையில் இனி வாய்க்கும், அது நடக்கும். ஆகவே உங்களை காலகாலமாக அடிமைத்தனத்துக்குள்ளாக்கின உங்கள் வாழ்வில் நீங்கள் எழும்ப முடியாதபடி தடை செய்த அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகி போகிறது. ஆகவே சகல விதமான வியாதி, பலவீனங்கள், போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். சீக்கிரமாக நீங்கள் விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாக வந்து உங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறீங்க. ஆகவே அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை அழித்த, நிர்மூலமாக்கின எல்லா விதமான ஆவிக்குரிய யுத்தம் பண்ணின அந்த ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. நீங்கள் முற்றிலுமாய் விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆகவே இனி உங்கள் வாழ்விலே விடுதலையின் காற்றை, சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிப்பீர்கள். விடுதலை வாழ்வை வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. எங்களை எதிர்த்த, எங்களை அழிக்க முற்பட்ட எல்லா ஆவிகளும் இந்த நாளில் அழிக்கப்பட்டதுக்காக, விலகி போனதுக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்வை தந்திரி ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும், சந்தோஷமும், ஆரோக்கியம், சுகமும், செல்வ செழிப்பும் ஆண்டவரே அதிகமாக எழும்புவதாக, பிரகாசிப்பதாக. உங்கள் நாம எல்லாருடைய வாழ்வில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.